எல்லாருக்கும் வணக்கம். கருத்துப்பற்றைக்கும் கார்த்திக் ராமச்சந்திரனாக்கும் நன்றி என்னை பேச வச்சதுக்கு. நான் சொன்ன அண்ணாட்ட, அண்ணா நான் முதல் முறை கட்டுரை வாசிக்கிறேன் அப்படின்னேன். இங்கே எல்லாருமே அப்படி தான் வாசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் யாரையும் பார்த்தா அப்படி தெரியலை. பாலியல் குற்றங்களும் கொலை தீர்வுகளும். நான் இந்த கட்டுரையை எப்படி இது பண்ணியிருக்கேன்னா, சமூகம் அப்புறம் வந்துட்டு சமூகத்தில் பெண் குறித்தான மனநிலை என்னவா இருக்குது, அது திரைப்படத்தில் எப்படி கான்சியஸாகவும் அன்கான்சியஸாகவும் வெளிப்படுது, ஏன் இவங்க தொடர்ச்சியாக வந்துட்டு திரையில் வந்துட்டு கொலையை வந்துட்டு ஒரு தீர்வாக, அதாவது பாலியல் வன்கொடுமைகளுக்கு அல்லது பாலியல் குற்றங்களுக்கு வந்துட்டு கொலையை வந்துட்டு ஒரு தீர்வாக முன்வைக்கிறாங்க அப்படின்றத பற்றி பேசியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து ஒரு கருத்தியல் பின்புலம் இருக்கும். அந்த கருத்தியல் தான் வந்துட்டு அந்த சமூகத்தை உள்ளிருந்து வந்துட்டு இயக்கிட்டு இருக்கோம். அந்த கருத்தியல் வந்துட்டு அதோட பண்பாட்டு வழிகளில், இல்லை வழிபாடு சடங்கு நம்பிக்கைகளில், கலைகளில், இலக்கியங்களில், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் அது வந்துட்டு தன்னோட அந்த கருத்தியலோட சாரத்தை வந்துட்டு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போது வழிபாடு சடங்கு நம்பிக்கை இந்த மாதிரியான இடங்களில் அது ரொம்ப உள்ளீடாக இருக்கும். அதை டிஸ்கஸ் பண்ணுறப்போ அது அது என்ன மாதிரியான கருத்தியல் அடிப்படையில் இருக்குன்றது புரியும். ஆனால் இப்போ ஒரு டெக்ஸ்ட்டாக எழுதுகிறப்போ, அதாவது ஒரு கலையை, ஒரு ஆர்ட் ஃபார்மை, இல்லை ஒரு லிட்ரேச்சரை நம்ம எழுத்தில் இருந்து கொண்டு வரப்போ அது வந்துட்டு அந்த கருத்தியல் வந்துட்டு ரொம்ப கான்சியஸான மைண்ட் செட்டில் இருந்து பேசப்படும். இப்போது ஒரு வழிபாடு எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு சடங்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப அன்கான்சியஸான மைண்ட் ஸ்டேட்டில் நடைபெறும். அந்த அன்கான்சியஸான மைண்ட் ஸ்டேட்டில் அது ஒரு கருத்தை வெளிப்படுத்துது இல்லையா, அந்த கருத்தை வந்துட்டு அது அந்த சமூகத்தோட ஒரு அசலான கருத்தியல்னு சொல்லலாம். ஆனால் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருந்து வர ஒரு ஃபார்மில் இருந்து வர ஒரு கருத்தியல்ன்றது வந்துட்டு ரொம்ப கான்சியஸான மைண்ட் செட்லேருந்து வரும். அது அந்த கான்சியஸாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்பு எனக்கு இருக்கும். எதெல்லாம் பேசினா சிக்கல்கள் ஆகும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரதியாக்கத்துக்குள்ளே இருந்து வர இலக்கியங்களாகட்டும், இல்லை கலைப்படைப்புகளாகட்டும், அதில் ரொம்ப கான்சியஸாக எப்போவுமே படைப்பாளர்கள் இருப்பாங்க. ஆனாலுமே அவங்களோட அன்கான்சியஸான மைண்ட் ஸ்டேட் வந்துட்டு அவங்க இது வரைக்கும் பேசிடக்கூடாது, நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிற சில விஷயங்களையுமே அதில் பேசிடுறாங்க. இப்போ இந்திய சமூகத்தில் வந்துட்டு பெண் குறித்தும், பெண்ணுடல் குறித்தும், கற்பு குறித்தும் எந்த மாதிரியான பார்வை இருக்குது, அவங்களோட நிலை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்ணோட உடலும் வந்துட்டு எப்போவுமே தீட்டுக்குரிய ஒன்றா அல்லது புனிதமற்ற ஒன்றா, மற்றமை, அதாவது ரெண்டாவது அடுத்த ஆண் மற்றும் மற்றமை அந்த மாதிரியான ஸ்பேஸில் தான் எப்போவுமே இருக்காங்க. பெண்களுக்கு வந்துட்டு துறவரத்தில் இடம் கிடையாது. பெண்களுக்கு வந்துட்டு ஒரு துறவரம் மேற்கொள்கிறாருன்னா அவர் வந்துட்டு பெண்வழி சேரக்கூடாது. இந்த மாதிரியான நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. வழிபாட்டில் வந்துட்டு பெண்களுக்கு முதன்மை கிடையாது. அது ஏதோ ஒரு விதிவிலக்காக 2-3 இடங்கள்ல இருக்கலாம். ஆனால் வழிபாட்டில் பெண்களுக்கு முதன்மை கிடையாது. இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அப்போது இவ்வளோ தீட்டாக இருக்கிற ஒரு பெண் வந்துட்டு அதாவது ஒரு பெண் வந்துட்டு தீட்டாக இருக்கா, ஆனால் அவளோட கற்பு அல்லது கன்னித்தன்மை மட்டும் இந்த சமூகத்துக்கு ரொம்ப புனிதமான ஒன்றா இருக்குது. அந்த அந்த கற்பு அல்லது கன்னித்தன்மை வந்துட்டு ரொம்ப புனிதமாக இருக்குது. அப்படி புனிதமாக இருக்கிறப்போ அந்த புனிதம் வந்துட்டு ஏன் அது புனிதமாகுதுன்னா, அதில் அந்த புனிதத்துக்குள்ளே வந்துட்டு இந்த சமூகத்தோட, அந்த குடும்பத்தை, அந்த பெண்ணோட குடும்பத்தோட, அவளோட சமூகத்தோட, அவளோட சாதியோட, மதத்தோட, இனத்தோட பெருமைகள் எல்லாமே அந்த கற்புக்குள்ளே வச்சுருக்காங்க. முதல்ல கற்புன்னு ஒன்று இருக்கான்றது வேற, ஆனால் அந்த கற்புக்குள்ளே இந்த சமூகம் வந்து வச்சுருக்கு. அப்போது இந்த கற்புக்கு ஒரு களங்கம் ஏற்படுறப்போ வந்துட்டு இந்த சமூகத்தால் பொறுத்துக்கொள்ள முடியல, ரொம்ப பதற்றமடைய ஆரம்பிக்குது. ஒரு ஆணுக்கு பாலியல் வன்கொடுமை வந்துட்டு சக ஆணாலோ இல்லை பெண்ணாலோ நடக்கும்போது அது ரொம்ப அலட்சியமாகவும் கேலிக்குரியதாகவும் இந்த சமூகம் எப்போவுமே பார்த்துருக்கு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது ஏன் ரொம்ப பதற்றமடையுது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த புனிதம்ன்ற ஒரு கருத்தியல் தான் இருக்குன்றது எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு ஆணுக்கு நடக்கும்போது இவங்க கொலை செய்யணும் வைக்கணுன்ற மாதிரி பேசுறதில்ல. அப்போ பெண்ணுக்கு நடக்கும்போது பேசுகிறாங்க, இந்த கொலையை பேசுகிறாங்க, இல்லை கொலையை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த புனிதம் பாதிக்கப்படுது அப்படின்றது தான் இருக்குது. நிறையா பாலியல் வன்கொடுமைகள்
குறித்தான வழக்குகள் வரும்போது வந்துட்டு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் இல்லைன்னா அந்த செய்திகளுக்கு கீழே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மரண தண்டனை கொடுக்கணும், ஏன்னா கொலை வந்துட்டு குற்றமாயிருது, அதனால் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான உரையாடல்கள் வந்துட்டு நிறைய நடக்குது. அந்த மரண தண்டனை கொடுக்கறத வந்துட்டு சினிமாவில் எப்படியா காட்டுறாங்க அப்படின்னா, இப்போது ஒன்றும் இல்லை, பருத்தி வீரனோட கடைசி பகுதியில் வந்துட்டு முத்தழகும் பருத்தி வீரனும் காதல், அதாவது அவங்க வீட்டிலேருந்து தப்பிச்சு முத்தழகுக்கு வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சிடுறாங்க. காதல் சாதி மாறி திருமணம் செய்கிறதுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால பருத்தி வீரனும் முத்தழகும் தப்பிச்சு போக பார்க்குறாங்க. தப்பிச்சு போகும்போது ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறாங்க. முத்தழகு ஒரு ஓட்டு வீட்டில் இருக்க வச்சுட்டு பருத்தி வீரன் வந்து வெளியில் வந்துடுறான். அப்போ வரும்போது முத்தழகை வந்துட்டு 4 பேர் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிடறாங்க. பருத்தி வீரன் திரும்பி வந்து பார்க்கும்போது வந்துட்டு முத்தழகுக்கும் பருத்தி வீரனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் ஆகுது. அந்த கான்வர்சேஷனில் வந்துட்டு முத்தழகு என்ன சொல்கிறா அப்படின்னா, நீலாம் என்ன பெரிய வீரன், இத்தனை நாளாக வந்துட்டு இதுக்காகவே நான் காத்துட்ருந்தேன், இப்படி எனக்கு நடக்கிறதுக்காக நான் காத்துட்ருந்தேன், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரையே அப்படின்னு. இதில் வந்துட்டு முத்தழகுக்கு வந்துட்டு தன் மேலே ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, தனக்கு ஒரு வழியை கொடுத்துருக்காங்கன்ற பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை. என்னோடய கன்னித்தன்மைக்கு நான் இழந்தது காரணம் நீ இல்லைன்ற ஒரு வருத்தம் அவளுக்கு இருக்குது. இதோட உச்சமாக என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ இந்த ஊர் வந்துட்டு என்னை ரொம்ப தப்பாக பேசும், அதனால் என்னை காணா பணமாக்கிரு அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு அப்படியே உயிரை விட்டுறா. அதுக்கப்புறம் அவங்க முத்தழகோட அப்பா அவங்களோட கும்பல் அப்படியே வரும்போது என்ன பண்ணுறான், இந்த பருத்தி வீரன் என்ன பண்ணுறான்னா, இப்போது அவளோட புனிதத்துக்கு வந்துட்டு ஒரு தீங்கு, அதாவது கலங்கம் ஏற்பட்டுருச்சு. அவள் வந்துட்டு கற்பற்றவள்னு இந்த ஊர் பேசிடுன்ற ஒரு கலங்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால் இப்போ பருத்தி வீரனுக்கு இங்கே என்ன இது இருக்குன்னா, அவள் மேலே பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்குன்றதை வந்துட்டு மறைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை எப்படி அவன் மறைமாற்றான்னா, நான் தான் சொன்னேன்ல, நீ எனக்கு இல்லைன்னா எவனுக்கும் இல்லை, உங்கள் அப்பா சொல்கிற ஆளை கட்டிட்டு போயிடலான்னு நீ நினச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகை வந்துட்டு மீண்டும் வெட்டுறதன் மூலமாக வந்துட்டு அவள் மீது ஏற்பட்ட கலங்கத்தை, அதாவது அந்த கற்பிற்கு ஏற்பட்ட கலங்கத்தை, அந்த புனிதத்துக்கு ஏற்பட்ட கலங்கத்தை வந்துட்டு துடைக்கிறதா நம்புகிறாங்க. இப்போ ஏன் இங்கே வந்துட்டு முத்தழகு வந்துட்டு முதல்ல அதாவது அந்த சொல்லும் போதே இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன் அப்படி காமிக்க வேண்டிய தேவை இருக்குது? ஏன் முத்தழகு உயிர் வாழ்ந்திருக்கக்கூடாதா? ஒரு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டதுக்கப்புறம் முத்தழகு உயிர் வாழ்ந்திருக்கக்கூடாதா? அவளை வந்து வெட்டி கொள்றதுக்கு பின்னாடி வெட்ட வேண்டிய ஒரு வெட்டுற மாதிரியான ஒரு காட்சி வருது. அந்த காட்சிக்கு வலு சேர்க்கறதுக்காக முத்தழகு வந்துட்டு ஏற்கனவே இறந்து போகிற மாதிரி காமிக்கப்படுறா. ஏன்னா ஒருவேளை அவள் பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டதுக்கப்புறம் அவள் உயிரோடு இருந்தானா, அவளுக்கு ஏற்பட்ட அந்த களங்கத்தை துடைக்கிறதுக்காக, அந்த கற்புக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்கிறதுக்காக இவன் வெட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால அவள் இறந்து போயிட்டா. அப்போ இங்கே எப்படியா நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, இறந்து போனவளை வெட்டுறாங்க, இந்த மாதிரியான ஒரு இதுக்கு தள்ளுறாங்க. படம் வந்துட்டு சாரத்தில் வந்துட்டு சாதியை மீறி கல்யாணம் பண்ணுற ஆணவ கொலை செய்யப்படுற காதலர்களுக்கு, ஆணவ கொலைகளுக்கு எதிராக பேசுகிற ஒரு படமாக தான் இருக்குது. ஆனால் ஆணவ கொலைகளுக்கு எதிராக பேசுகிற ஒரு படத்தில் ஏன் வந்துட்டு சாதி மாறி திருமணம் செய்கிறவர்கள் வந்துட்டு இவ்வளோ பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுற மாதிரியான ஒரு துன்பியல் நிகழ்வு வைக்கணும், இல்லை ஏன் அவங்களுக்கு ஒரு துன்பமான முடிவை கொடுக்கணும்? அதன் மேலே அப்போது இயக்குனரோட மனநிலை என்னவாக இருக்கும்? அவர் என்ன இதை சொல்ல வர்றாரு? சாதி மாதிரி திருமணம் பண்ணுறவங்களே நல்லா வாழ மாட்டாங்கன்னு சொல்ல வர்றாரா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது. அப்புறம் குழந்தைகளை மையப்படுத்தி நிறையா குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படும் பாலியல் வன்கொடுமைகளை பற்றி நிறைய படங்கள் பேசியிருக்கு. மகாராஜா பேசியிருக்கு, சித்தா, இந்த மாதிரியான படங்கள் பேசியிருக்கு. மகாராஜாவில் வந்துட்டு அந்த குப்பைத்தொட்டியை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. போலீஸாரும் வந்துட்டு அந்த குப்பைத்தொட்டியை திருநவனை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு, ஏன் உன் குப்பைத்தொட்டியெல்லாம் திருடி வச்சுருக்கான், இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு, விட்டுடலாம் சார், மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவான். மகாராஜா வந்துட்டு மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவான்.
என்ன பண்ணாலும் விட்டுடலாமா அப்படின்னு அந்த போலீஸ்க்கு வந்துட்டு கேட்குறாரு. என்ன பண்ணாலும் விட்டுடலாமா விட்டுலாம். அவனுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே ரொம்ப டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும் மகாராஜாவுக்கு. விட்டுலாங்க சார் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்துட்டு உடனே போலீஸ் என்ன கேட்குறாரு, உன் பொண்ணை ரேப் பண்ணியிருந்தாலும் விட்டுலாமா அப்படின்னு. உடனே குற்றவாளிக்கும் அந்த டென்ஷன் ரொம்ப அதிகமாகுது, மகாராஜாவுக்கும் அந்த டென்ஷன் ரொம்ப அதிகமாகுது. அப்போ வந்துட்டு போலீஸ் வந்துட்டு அவன் கையில் கத்தியை கொடுத்து இவனை கொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு காட்சியை வைக்கிறாங்க. ஒரு சாதாரண நபர் அதாவது எல்லா இதுவும் படைத்த ஒருத்தர் வந்துட்டு கொல்றாரு வைக்கிறாருன்றது வேறு. ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரி, சட்டம் பற்றிய ஒரு புரிதல் இருக்கிற ஒரு ஆள், அதிகாரம் இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு சட்டத்திட்டங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு சாமானியன் கையில் வந்துட்டு கத்தியை கொடுத்துட்டு நீ கொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவரும் கழுத்தறுத்து கொல்றாரு. இதுக்கு அப்புறம் வந்துட்டு போலீஸ்காரர்களுக்குள்ள ஒரு உரையாடல் நிகழுது. அந்த உரையாடலில் வந்துட்டு சார் நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டு கத்தி அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துட்டோம், நாளை பின்ன ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு பரவாயில்லையா விடு, நமக்கு ஒரு நம்ம பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னா நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த சும்மா இருப்போமா அப்படின்றது வந்துட்டு என்னென்னா அவன் உயிரை எடுத்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு துணியை தான் உள்ளுக்குள்ள வச்சுருக்காரு. ஒரு போலீஸ்காரரே வந்துட்டு என் பொண்ணுக்கு வந்துட்டு இப்படி நடந்துருச்சு அப்படின்னா நான் அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற துணியில் வந்துட்டு பேசுகிறாரு. அப்போது கொலையை வந்துட்டு இப்போது ஏன் ஒரு மரண தண்டனை சரியான்றது கூட ரெண்டாவது தான். இப்போ ஏன் அவனுக்கு ஒரு மரண தண்டனை வாங்கி தர மாதிரியான காட்சிகளோ எதுவுமே வைக்கலை, இல்லை அவனை சட்டத்தை முன் நிறுத்துகிற மாதிரியான காட்சிகள் எதுவுமே வைக்கப்படலை. ஏன் வைக்கப்படலை, ஏன் இவ்வளோ பதற்றமாகறாங்க அப்படின்னா, முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த புனிதம் வந்துட்டு கற்போட புனிதத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு பதற்றத்தில் அவனை கொள்கிறாங்க. இதே வந்துட்டு தன் மகனுக்கோ இல்லை சகோதரனுக்கோ இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது வந்துட்டு இப்படி தான் கையாண்டிருப்பாங்களா அப்படின்றது தெரில. எல்லா இதுலேயுமே வந்துட்டு ஒரு கொலை வந்துட்டு பாலியல் குற்றங்கள் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் பற்றி பேசுகிற எல்லா படங்களுமே கொலையை ஒரு தீர்வாக தான் முன்வைக்குது. தெரியல வந்துட்டு விஜய் கொலை பண்ணுறதா இருக்கட்டும், அடங்குமருன்ற ஒரு படத்தில் வந்துட்டு மக்களே வந்துட்டு ஒரு ஆன்லைன் கேம் விளையாடி அந்த குற்றவாளிகளை, பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை வந்துட்டு கொலை பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியான நிறையா இது வந்துட்டு எல்லா இதுலேயுமே கொலையாக தான் முன்வைக்கிறாங்க. சித்தா படம் வந்துட்டு அது குறித்து கொஞ்சம் ஓரளவுக்கு டிஸ்கஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். நாயகனோட அண்ணன் பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கும், அப்புறம் அவனோட நண்பனோட வீட்டில் இருக்க ஒரு குழந்தைக்கும் வந்துட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கும். ஒரு சீனில் வந்துட்டு அதாவது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ண யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி போலீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு இந்த நாயனுக்கு வந்துட்டு என்ன ஆகுனா, ரொம்ப ஹீட்டடாக இருப்பான். அவன் வந்துட்டு போய் அவனை கொலை பண்ணிடணுன்ட்டு கத்தியெல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் குத்த போவான். அப்போ அவன் நண்பன் வந்து தடுத்துட்டு, இல்லை அவன் வந்துட்டு நம்ம பொண்ணை ரேப் பண்ணவன் கிடையாது, இன்னொரு பொண்ணை ரேப் பண்ணவன் அப்படின்னு சொன்னோன்னே நாயன் போய் திரும்ப அவனை குத்திடுவான். எப்படியும் அவளும் எனக்கு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குத்திடுவான். குத்துனதுக்கப்புறம் நாயகிக்கும் ஒரு நடுவில் ஒரு உரையாடல் நடக்கும். நீ இப்படி குத்திட்டு போயிட்டேன்னா பொண்ணியை யார் பார்த்துக்குவா, அந்த குழந்தையை யார் பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரியான உரையாடல் நடக்கும். கொலை பண்ணிட்டு எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்பான். அப்போ வந்துட்டு நாயகி வந்துட்டு தனக்கு நடந்த நாயகி வந்துட்டு தான் சிறுமியாக இருக்கும்போது அவள் மீது நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்கொடுமையை பற்றி அவன்கிட்ட சொல்லுவாள். இந்த மாதிரி நீ அன்னைக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அன்னைக்கு வந்துட்டு எனக்கும் இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னோடனே நாயகன் வந்துட்டு எடுத்தோடனே என்ன கேட்பாருன்னா, அவன் இப்போ எங்கே இருக்கான் சொல்லு அப்படின்னு சொன்னோடனே நாயகி வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறான். என்னென்னா, நான் இதுலேருந்து எப்படி வெளியில் வந்தேன்னு கேட்க மாட்டேன், எப்படி சரியானேன்னு கேட்க மாட்டேன், ஆனால் உனக்கு அவனை கொல்லணும் இல்லையா, அவன் செத்து 6 வருஷமாச்சு, போய் கொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நாயகனுக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பிரேக் ஆகுது. இப்போ கூட உனக்கு வந்துட்டு அப்போ திரும்ப நாயகி சொல்கிறாங்க, இப்போ கூட வந்துட்டு உனக்கு நீ பொன்னி வந்துட்டு எப்படி இதுலேருந்து வெளியில் வரணுன்றதை பற்றி நீ யோசிக்க மாட்டேங்கிற, உனக்கு என்ன தேவையோ அதைத்தான் நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்புறம் இவன் வந்துட்டு நாயகன் வந்துட்டு பொன்னியை பார்க்குறதுக்காக
இதுக்கு வருவான், மருத்துவமனைக்கு வருவான். மருத்துவமனையில் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அவனுக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியாது, ரொம்ப முன்னும் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். அலைஞ்சிட்டே இருக்கும்போது வந்துட்டு சரி அவனை போய் கொன்றலான்ற முடிவுக்குள்ள தான் வருவான். வந்துட்டு வெளியில் போகும்போது அந்த மருத்துவமனையில் இருந்த அந்த பொன்னின்ற குழந்தை வந்துட்டு சித்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கோம். அது ரொம்ப அன்கான்சியஸான ஸ்டேட்டில் பேசிகிட்டு இருக்கோம். அது பேசும்போது என்ன சொல்லணும்னா, நான் இந்த மாதிரி அதை விட்டு வெளியில் வந்துட்டேன், அந்த கதவை திறந்து வெளியில் வந்துட்டேன், நீ மட்டும் இப்போ கூட இரு அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் சொல்லும். இந்த இடத்துலையே படம் முடியுது. இந்த இடத்துல அவங்க கொலை ஒரு தீர்வு இல்லைன்றத ஓரளவுக்கு பேசியிருக்காங்க. ஆனாலும் இந்திய மனத்தை வந்துட்டு, அதாவது திரைப்படம் பார்க்குற இந்திய மனத்தை வந்துட்டு திருப்திப்படுத்தணும் இல்லையா? திருப்திப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குற்றவாளியை வந்துட்டு கடைசியில் வந்துட்டு அகால மரணம் அடைஞ்ச ஏதோ ஒரு விதத்தில் அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க. எப்படின்னா மரணம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க, யாரோ கொன்று இருப்பாங்க. அது யார் கொன்னா என்னன்றது மட்டும்தான் காட்சிப்படுத்திருக்க மாட்டாங்களே தவிர அவனை வந்துட்டு ஏதோ பெட்ரோல் ஊற்றி கொண்டிருப்பாங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு செக் பண்ணுறாங்க, யார் இவன்னா, சார் அந்த குற்றவாளி தான் அப்படின்னு பேசும்போது, சார் யார் சார் பண்ணியிருப்பா அப்படின்னு சப் கான்ஸ்டபிள் கேட்பார். யார் பண்ணியிருந்தா என்ன, இவெல்லாம் சாக வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லி இந்த படம் முடியுது. இந்த கொலையை ஆதரிக்கிற மனம் வந்துட்டு எங்கே இருந்து வருதுன்னா, அந்த மரண தண்டனை, அந்த பாலியல் வன்கொடுமை நடக்கிறப்போ இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுறவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்து தான் வருது. இவங்க ஏன் திரைப்படங்கள் அது மரண தண்டனையை வைக்காமல் கொலையாக வைக்கிறாங்கன்னா, மரண தண்டனை வந்துட்டு அவ்வளோ ஒரு திருப்தியான ஒரு படமாக பார்க்குறப்போ அவ்வளோ திருப்திகரமான ஒரு விஷயமா இருக்கிறது இல்லை. அப்போ கொலைன்றது வந்துட்டு ஒரு பழிக்கு பழியான ஒரு இதுவாக, பழிக்கு பழி அல்லது ஒரு நாய பிம்பத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு இதுவாக வந்துட்டு கொலை இருக்கிறதுனால கொலையை இவங்க இது பண்ணுறாங்க. சரி, மரண தண்டனை வந்துட்டு ஒரு சரியான விஷயமா இருக்குமா? கொலையோ இல்லை மரண தண்டனையோ வந்துட்டு எதுக்குமே தீர்வில்லை தான். ஆனால் பாலியல் குற்றங்களில் வந்துட்டு திரும்ப திரும்ப மரண தண்டனை கொடுக்கணும் வைக்கணும்னு பேசுகிறப்போ அது ஏன் ரொம்ப அது தீர்வாகாது? மரண தண்டனை முக்கியமாக ஏன் தீர்வாகாது அப்படின்னா, தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் வந்துட்டு கிரைம் இன் இந்தியா 2022 வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் வந்துட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட மற்ற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் இல்லாமல் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளோட எண்ணிக்கை வந்துட்டு 31,000 சொல்கிறாங்க. இதில் தெரியாத நபர்களால் நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்புணர்வுகள், ரேப் வந்துட்டு வெறும் 1000 பேர் தான் வந்துட்டு தெரியாத நபர்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மீதி 30,000 பேருமே வந்துட்டு அவர்களோட ரிலேட்டிவ்ஸாலையும் அவங்களோட நண்பர்களாலையும் அவங்களோட கல்லூரிகளில் வேலை அலுவலகங்களில் இந்த மாதிரியான சூழலில் இருந்து தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி டெல்லியில் வந்துட்டு ஒரு, அதாவது தெரிந்த நபர்களால் பாதிக்கப்பட்ட பெண்களை வச்சு இந்த மாதிரி ரேப் விக்டிம்ஸாக இருக்க பெண்களை வச்சு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேயோட இதில் வந்துட்டு 35% பெண்கள் வந்துட்டு அவங்களோட அப்பாக்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2% பெண்கள் வந்துட்டு அவங்களோட சகோதரர்கள், தம்பிகள், அந்த மாதிரியான ஆட்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் 22% பெண்கள் வந்துட்டு சித்தப்பா, மாமா, இந்த மாதிரியான ஆட்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது நம்ம வீடுகளில் ஒரு ரேப்போ இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ நடக்குது, அதுவும் சொந்தக்காரங்களால் நடக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் முதல்ல சொல்கிறது, வெளியில் சொல்ல வேணாம், நம்மளே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள். அப்படி இருக்கிறப்போ மரண தண்டனை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறவங்களுக்கோ இல்லை பாலியல் குற்றங்கள் புரிகிறவங்களுக்கோ மரண தண்டனை தான் வந்துட்டு தண்டனை அப்படின்ற ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோமே. அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இதை வெளியில் அட்ரஸ் பண்ணால் ஒரு உயிர் போயிடும் அப்படின்ற நிலைமை இருக்கிறப்போ வீடுகளில் அதை வெளியில் அட்ரஸ் பண்ண விடாத சூழல், அட்ரஸே பண்ண முடியாத சூழல் இருக்கும். ஏற்கனவே அட்ரஸ் பண்ண முடியாத சூழல் தான் இருக்கும், சூழலில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ மரண தண்டனை ஒரு தீர்வாக முன்வைக்கிறப்போ அது இன்னும் அந்த விஷயத்தை ரொம்ப சிக்கலானதாக மாற்றும். பெண்களால் வந்துட்டு ஒரு வாய்ஸ் அவுட்டே பண்ண முடியாத சூழலை உருவாக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாலியல் கல்வி இது மாதிரியான விஷயங்கள் அடிப்படையில் நம்ம வேலை செய்ய வேண்டியது நிறையா இருக்கோ அப்படின்னு தோணுது. நன்றி.